வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் 2026. இந்த பிளானர்ல குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 இந்த எக்ஸாம்லாம் இருக்குமா? அடுத்து இப்ப நடந்து முடிஞ்ச 2025 குரூப் 4ல வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா? கவுன்சிலிங் எப்ப நடக்கும்? ஸோ இது சம்பந்தமான ஒரு அப்டேட் இந்து தமிழ் அப்படின்ற நியூஸ் பேப்பர்ல ஒரு ஆர்டிக்கலா வந்திருக்கு. அதுக்கு டிஎன்பிஎஸ்சி சேர்மன் அபிஷியலா சொல்லியிருக்காரு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னன்றத நம்ம டீட்டெயில்டா நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த நோட்டிஃபிகேஷனோட 2026க்கான வருடாந்திர தேர்வு அட்டவணை, அதாவது ஆனுவல் பிளானர் விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி சேர்மன் சொல்லியிருக்காரு. இது ஆஸ்பிரண்ட் எல்லாருக்குமே ஒரு ஹாப்பியான நியூஸ் தான். ஸோ 2026 இந்த நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பா குரூப் 4 இருக்கும். இந்த பிளானர்ல குரூப் 4 இருக்கும் அப்படின்ற தகவல் வருது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 2019ல இருந்தே இபி, ஆவின், சிப்காட், தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இந்த பொதுத்துறை நிறுவனங்களுடைய இந்த வேகன்சி எல்லாமே டிஎன்பிஎஸ்சி ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப சமீபமா பேசிட்டு இருக்க அந்த மாநில அரசு பல்கலைக்கழகங்கள்ல ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள், ஜூனியர் அசிஸ்டன்ட், டைபிஸ்ட், ஸ்டெனோ டைபிஸ்ட் இந்த போஸ்டிங் எல்லாமே இதுக்கப்புறம் இந்த குரூப் 4 இந்த கிரேட்ல எடுக்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான ஒப்புதலும் கொடுத்துட்டாங்க அப்படின்ற நியூஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்ப நடந்து முடிஞ்ச இந்த குரூப் 4 எக்ஸாம் உடைய ரிசல்ட், சிவி 2மே ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ வேக்கன்சி பார்த்தீங்கன்னா, இப்ப 4662 இருக்கு. இந்த எண்ணிக்கை வந்து மேலும் அதிகரிக்கப்படும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. எந்த அளவு அதிகமாகும் அப்படின்றது தெரியல. ஒருவேளை அடுத்த பிளானர்ல அடுத்த வருஷம் குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் இருந்தது அப்படின்னா, கண்டிப்பா இந்த வருஷம் வந்து கம்மியா தான் வேக்கன்சி இன்கிரீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து குரூப் 2, குரூப் 2A இந்த எக்ஸாமுக்கும் வேகன்சி இன்க்ரீஸ் இது வந்து தேர்வர்களுடைய நீண்ட கோரிக்கையா இருக்கு அப்படின்றதையும் இது சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, ஸோ வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்ல இருந்து வேகன்சி வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த கவுன்சிலிங்க்கு இன்னும் ஒரு 1.5 மாசம் அந்த மாதிரி டைம் இருக்கும். அதுக்குள்ள நாங்க வந்து வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸும் சொல்லியிருக்காங்க. இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கான காலி பணியிடம் சேர்த்து நாங்க நோட்டிஃபிகேஷன் விட்டோம். அதனால உங்களுக்கு அது வந்து அதிகமா இருக்கிற மாரி தெரியும். ஆனா இப்பலாம் அப்படி இல்ல. அந்தந்த ஆண்டுக்கான வேக்கன்சி தான் நாங்க குடுக்குறோம். அதனால உங்களுக்கு கம்மியா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த ஃபேக்ட் செக் மாரி ஒண்ணு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு தெரியல. அதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு ஒரு டைம் எக்ஸாம் நடந்தது. அதனால வேக்கன்சி அதிகம். இப்ப வந்து எல்லா வருஷமும் எக்ஸாம் நடக்கும். அப்ப வேக்கன்சி இவ்வளவுதான் வரும் அப்படின்ற மாரி சொல்ல வராங்களான்னு தெரியல. ஆனா இதுக்கான மீனிங் அதுதான். இது வந்து அந்த பொதுத்துறை நிறுவனங்கள், இப்ப இந்த மாநில பல்கலைக்கழகங்கள், அதுலருந்து அந்தந்த கிரேடுக்கு ஏத்த மாரி அத குரூப் 2ல சேர்க்கிறதா, குரூப் 2ஏல சேர்க்கிறதா, குரூப் 4ல சேர்க்கிறதா, இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் அது எல்லாமே குரூப் 4ல வரும். ஸோ அந்த கிரேடுக்கு ஏத்த மாரி நாங்க அந்த நோட்டிஃபிகேஷன்ல அத நாங்க சேர்த்துப்போம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அடுத்த வருடம் குரூப் 4 எக்ஸாம் இருக்குது அப்படின்றது கன்ஃபார்மா தெரியுது. இந்த டைம் ஜஸ்ட்ல மிஸ் பண்ணவங்க ஃபீல் பண்ணாம நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு படிங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா, ஒரு 20 வாரத்துல இருந்து 30 வாரம் வரைக்கும் தான் நமக்கு டைம் இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப ஒரு ஏப்ரல் மாசம் நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா, ஜூலை அந்த டைம்ல எக்ஸாம் இப்ப இந்த வருஷம் நடந்த மாதிரியே நடக்கும். அதுக்கு டைம் நமக்கு ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இப்பவே பார்த்தீங்கன்னா, நவம்பர் 1 வீக் போயிடுச்சு. ஸோ இந்த டிசம்பர்ல மழை அப்படின்னு போயிடும். ஜனவரி நியூ இயர், பொங்கல் இப்படின்னு போயிடும். ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுக்குள்ள நீங்க சிலபஸ் கவர் பண்ணி வச்சுருங்க. அப்போதான் அடுத்த எக்ஸாம்ல நம்மளால நல்ல டாப் மார்க் எடுக்க முடியும். நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு படிக்க ஆரம்பிச்சுக்கலாம். ஆனுவல் பிளானர் வந்த பிறகு படிக்க ஆரம்பிச்சுக்கலாம்னு நினைச்சீங்கன்னா, டைம் போயிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள்க்கு ஒரு ஏப்ரல் மாசம் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி இருக்குதுன்னா, உங்களுக்கு கரெக்ட்டா 4 மாசம் தான். அதாவது ஒரு இன்னையில இருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20 வாரம் தான் நோட்டிஃபிகேஷனுக்கு டைம் இருக்கும். அப்ப அந்த 20 வாரம் நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்றத இப்பவே பிளான் பண்ணி ஷெட்யூல் போட்டு நீங்க படிங்க. இல்ல டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி படிக்கிறதா இருந்தாலும் படிங்க. இதுல நெறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நல்லா அந்த போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு போய் எழுதுவாங்க. அடுத்த டெஸ்ட்க்கு போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது அப்படியே லேக் ஆகும். அடுத்த டெஸ்ட் லேக் ஆகும். அப்ப அந்த டெஸ்ட் பேட்ச் போட்டதே வேஸ்ட்டா போயிடும். அந்த தப்ப இப்ப பண்ணாதீங்க. ஏன்னா, இப்ப நல்லா டைம் இருக்கு. சிலபஸ நல்லா கம்ப்ளீட் பண்ணுங்க. ஃபுல்லா முடிச்சுட்டு நீங்க டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த டைமு வாய்ப்ப ஒரு ஒரு கொஸ்டின்ல 2 கொஸ்டின்ல தவற விட்டவங்க ஃபீல் பண்ணாதீங்க. நமக்கான வெற்றி தள்ளி போயிருக்கே தவிர மறுக்கப்படல. அதே மாரி நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணாம, இப்பத்துல இருந்தே படிக்க ஆரம்பிங்க.
நோட்டிஃபிகேஷனுக்கு ஒரு 20 வாரம். நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து ஒரு 10 வாரத்துல எக்ஸாம் இருக்கும். அப்ப அந்த 10 வாரம் ரிவிஷனுக்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்ப இந்த 20 வாரம் நல்லா படிங்க. படிச்சு சிலபஸ நல்லா கம்ப்ளீட் பண்ணுங்க. ஒரு டயலாக் இருக்கு. வாழற சாரி சாகர நாள் தெரிஞ்சுட்டா வாழற நாள் கஷ்டமாயிடும், நரகமாயிடும் அப்படின்ற ஒரு இது இருக்கு. அந்த மாரி எக்ஸாம் டேட் தெரிஞ்சுட்டா அந்த நாட்கள் வந்து ரொம்ப பதட்டமாயிடும். அதனால அதுக்கு முன்னாடியே நீங்க படிச்சிருங்க. நோட்டிஃபிகேஷன் வரதுக்குள்ள சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு அந்த 10 வீக்ஸ் வந்து உங்களுக்கு ரிவிஷனுக்கு மட்டும் தான் இருக்கும். எந்த பதட்டமும் இல்லாம எக்ஸாம் ஹால அப்ரோச் பண்ணுவீங்க. இப்போ புக் ஓப்பன் பண்ணி படிக்கும்போது ஃப்ரீயா, ஸ்லோவா படிக்கலாம். பட் நோட்டிஃபிகேஷன் வந்துட்ட பிறகு டைம் இல்லன்னு சொல்லிட்டு அந்த அந்த வேகத்துல ஓடுற மாதிரி இருக்கும். அந்த ஷெட்யூல் முடிச்சாகணும். இந்த வாரத்துக்கான ஷெட்யூல் முடிச்சாகணும்னு ரொம்ப ஓடுற மாரி இருக்கும். நீங்களே ஓனாவே ஷெட்யூல் போட்டுட்டு இப்ப படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பா அடுத்த வருஷம் நீங்க நெனச்ச வேலை உங்களுக்கு கிடைக்கும். நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல 2026 இந்த எக்ஸாம்க்கான பிரிப்பரேஷனுக்கு ஒரு குரூப் நம்ம கிரியேட் பண்ணலாம். அதுல நீங்க ஜாயின் பண்ணிட்டு உங்களுடைய சந்தேகங்கள அதுல கேட்டுக்கலாம். அதுல இப்ப கிளியர் பண்ணவங்க அதுல இருப்பாங்க. உங்க டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணுவாங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.